ஈவினிங் 6:00 நம்ம வீட்ல தக்காளி காய்ச்சி இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோவாவது வந்திருக்கும். அத வச்சு ஏதாவது ஸ்பெஷலா பண்ணலான்னு நெனச்சேன். மோமோ பண்ணிட்டு மோமோ சட்னி பண்ணலான்னு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். சட்னிக்கு 4 தக்காளி, கைப்பிடி அளவு கார்லிக் போட்டு வேக வச்சு எடுத்துக்கணும். அது கூடவே 10 காஞ்ச மிளகாய் போட்டு அரைச்சுக்கணும். இப்போ ஒரு கடாயில ஆயில் போட்டு நம்ம அரைச்சு வச்ச பேஸ்ட் ஊத்திட்டு, 1 ஸ்பூன் சுகர், அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா வதக்கி திக்கான பிறகு இறக்கிட்டா மோமோ சட்னி ரெடி. நான் இன்னைக்கு வெஜ் மோமோ தான் செய்றேன். அதுக்கு ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். ஆயில்ல வெங்காயம், அப்புறம் நம்ம கிட்ட இருக்கிற காய்கறி எல்லாம் போட்டு வதக்கிக்கணும். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், சில்லி பவுடர், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவுக்கு உப்பு, பெப்பர் போட்டு நல்லா வதக்கிக்கணும். வெந்த உடனே இறக்கிக்கலாம். இப்போ மைதால குட்டி குட்டி சப்பாத்தியா திரட்டிட்டு அதுக்குள்ள இந்த ஸ்டஃபிங் வச்சு கொழுக்கட்டை ஷேப்புக்கு க்ளோஸ் பண்ணி வேக வச்சு எடுத்தோம்னா மோமோ ரெடி ஆயிடும். 6:00 பண்ண ஆரம்பிச்சேன். ஆனா 10:00 தான் முடிச்சேன். ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிடலான்னு ட்ரை பண்ணேன். ஆனா டின்னருக்கு தான் சாப்பிட முடிஞ்சுச்சு. பட் டேஸ்ட் அல்டிமேட்டா இருந்தது. கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல பார்க்கலாம். மறக்காம ஃபாலோ பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பை.